இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரேவதி வாங்க மாப்ள. என்ன மாமா கையில பை துணிமணிலாம் வாங்கிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. எல்லாம் வீட்ல இருக்கிறவங்களுக்காக தான். நாளைக்கு ஃபங்க்ஷன்ல அதான் நம்ம எல்லாரும் புது ட்ரெஸ் போடுறதுக்காக சகல நம்ம வாங்கிட்டு வந்திருக்காப்ல. ஆமா, இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னங்கப்பா? ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. மாமா ஸ்வாதி இந்த தேங்க்ஸ்க்கா. அக்கா தேங்க்யூ. சித்தி இது உங்களுக்கு. சித்தி உங்களுக்கு தான். எனக்கு எதுக்குடி? ஏண்டி இவனையே ஆகாதுன்னு சொல்றோம், அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு திரிய சொல்றியா? எனக்கு ட்ரெஸ் வேணாம், ஒண்ணு வேணாம். ரேவதி சின்னத்தைய விடு. அவங்களா நல்ல விதமா பேசினாதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுக்கெல்லாம் ஒன்னும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. நீங்க உங்க அம்மாவுக்கு கொடு. அம்மா 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 என்னமா பண்றீங்க? அம்மா என்னமா பண்றீங்க? அம்மா என்னமா பண்றீங்க? குடிக்கலன்னா வாங்காம இருந்திருக்கலாம்லமா. அம்மா என்னமா பண்றீங்க? வேண்டாம்மா. அத்தை ப்ளீஸ் அத்தை. அம்மா அம்மா இப்படியா பண்ணுவீங்க? நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைமா. ஈஸ்வரி, ஏன் இப்படி காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? மாப்பிள்ள ஆசையா வாங்கி கொடுத்த புடவையே இப்படிதான் போட்டு கொளுத்துவியா? எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. மாப்பிள்ள அமைதியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? இல்லனா இவன் என்ன பண்ணிடுவான்? எனக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சா எனக்கு கோவம் வராதா? இவன் என் கண்ணுல படுறதையே நான் வெறுக்கிறேன். இவனை யாரு எனக்கு புடவை வாங்கிட்டு வர சொன்னது? தப்பு செய்யறதெல்லாம் இவன். அதுக்கு நான் கோவப்பட்டா என்ன வில்லி மாதிரி பாப்பீங்களா? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் 3-4 மாசத்துல நீ இந்த வீட்டை விட்டு போகணும். அப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போறதில்ல. வீட்ல ஒரு வேலைக்காரனுக்கு என்ன மரியாதை கொடுப்பேனோ அந்த மரியாதையை தான் நான் உனக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம அந்த மரியாதையை கெடுத்துக்காத. என்ன சார் மெதுவா ஓடி வரீங்க? சீக்கிரம் வாங்க சார். என்னாச்சு? என்னங்க சார்? என்னாச்சு சார்? சார் நான் இப்படி வந்துகிட்டு இருந்தேனா சார், அப்போ 2 பேர் வந்துட்டு அட்ரஸ் கேக்குற மாதிரி கேட்டாங்க சார். சொல்லும் போது என்ன கத்திய காட்டி மிரட்டி என்கிட்ட இருக்கிற மோதிரம் வாட்சி செயின் எல்லாம் கேட்டாங்க சார். நான் தர முடியாதுன்னு சொல்லி கத்துனாங்களா, மறுபடியும் மிரட்டாங்களா, நான் அப்பயும் கத்துறேனா. அப்போ போலீஸ் நீங்க வரத பார்த்த உடனே என்ன தள்ளி விட்டு போயிட்டாங்க சார். அடிக்கடி எது பட்டலையே? இல்ல சார், தள்ளி விட்டு போயிட்டானுங்க சார். வந்து அத்தையோட சிலையை திறந்து வைப்பாங்கன்னு சொன்னேன். அவங்க வர மாதிரியே தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலை திறப்பு ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுமே. ஆமா சகல, அத்தை ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவங்க. நாம இங்க வந்துட்டோம், அவங்க எப்படி வருவாங்கன்னு ஒன்னும் புரியவே இல்லையே. கண்டிப்பா அத்தை வருவாங்க.
ஏதோ ஒரு திட்டத்தோட தான் எல்லாமே செய்றீங்க. ஆனா அது என்னன்னு தான் எங்களுக்கு புரியல. தம்பி, நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இன்னும் சாமுண்டீஸ்வரி அம்மாவை காணோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அக்கா, இந்த வீட்ல என்ன தவிர உனக்கு ஆதரவா வேற யாருமே இல்ல பாத்தியா? அந்த டிரைவர் பை பின்னாடி எல்லாருமே போயிட்டாங்க. பெத்த பொண்ணுங்க, புருஷன்னு யாராவது ஒருத்தராவது உனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தோணுச்சா? உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம போயிட்டாங்க பாத்தியா? விட்ரி, அவங்கள பத்தி தான் தெரியுமே. போகட்டும், விடு. அக்கா, என்ன ஆனாலும் சரி, நீ மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போயிடாத. நான் எப்படி போவேன்? நம்ம அம்மாவை கொன்ன குடும்பம் அவன் குடும்பம். அவ அம்மா சில திறப்புக்கு நான் எப்படி போவேன்? அக்கா, உன் கையால தான் திறப்பேன்னு சபதம் போட்டிருக்கான். அவன் சபதமெல்லாம் இந்த விஷயத்துல ஈடுபடாது. இப்ப கூட அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் இங்கதானே இருக்கேன். நான் போய் எப்படி சிலைய திறப்பேன்? இந்த விஷயத்துல கண்டிப்பா அவன் அவமானப்படதான் போறான். நீ தைரியமா இரு. நீங்க அவசியம் வந்து மத்திய அமைச்சருக்கு வரவேற்பு கொடுக்கணுமா? அக்கா, அந்த டிரைவர் பையன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஊர் மக்களை தூண்டி விட்டு தந்திரமா உன்னை வர வைக்க பிளான் போட்டுட்டான். இங்க பாரு, நீ எதுக்குமே அசராத. வர முடியாதுன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடு. இல்ல, அது நான் எதுக்கு? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஃபங்க்ஷனை நீங்களே நடத்திடுங்க. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க வரலன்னா பிரச்சனை ஆயிரும். ஏன், என்ன பிரச்சனையாகும்? ஊர் முழுக்க நீங்க தான் மினிஸ்டர் வரவேற்க போறீங்கன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கு. நீங்க வரலன்னா எப்படிமா? ஆமா மேடம், நீங்க வரலன்னா ஏதோ மினிஸ்டர் மேல இருக்கிற கோபத்துல தான் நீங்க வரலன்னு கட்சிக்காரங்க நினைப்பாங்க. அது தேவையில்லாம உங்களுக்கு கெட்ட பேரை தான் உண்டாக்கும். மினிஸ்டர் வந்து போற வரைக்கும் நீங்க அவங்களோட இருந்தாதான் எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, யோசிக்காதீங்கம்மா. மினிஸ்டர் வர நேரமாச்சு. சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. சரி, வரேன். போங்க, நல்லது, போயிட்டு வாங்க. என்னக்கா, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் போக மாட்டேன்னு வீரமா சொல்லிட்டு இருந்த, இப்ப பொசுக்குன்னு வரேன்னு சொல்லிட்ட. என்னடி பண்றது? ஊரே திரண்டு வந்து சொல்றப்போ நான் எப்படி வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? அதுவும் இது மினிஸ்டர் ப்ரோக்ராம். அதுல நான் கலந்துக்கலைன்னா எனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான். நான் தனி ஆளா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப ஊர் தலைவரா வேற இருக்கேன். அதனால பிடிக்குதோ இல்லையோ சில விஷயங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க வேண்டியதா தான் இருக்கு. எப்படியோ அவன் நினைச்சது நடக்க போகுது. ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கும். ஏய், நான் போறது மினிஸ்டர் வரவேற்கதான். அவ அம்மாவோட சிலைய திறந்து வைக்க இல்ல. நான் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என் கையால சிலையெல்லாம் திறந்து வைக்க மாட்டேன். அதுல நான் உறுதியா இருக்கேன்.